Dear 12th standard students, in this video we are going to learn the 13th sum from the exercise 10.7. X into dy by dx plus y equal to x log x. So this is a linear differential equation in y. ஏன்னா ஒரே ஒரு y இருக்கு dy by dx. x term பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு x into log x லாம் இருக்கு. So the standard formula இல்ல இந்த x அதெல்லாம் டிவைட் பண்ணுங்க. So divide by x gives dy by dx plus y by x equal to x log x by x. இந்த x and x cancel ஆயிடும். So we'll get dy by dx plus y by x is equal to log x அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கு. என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது? dy by dx plus py equal to q. அதை கம்பேர் பண்ணி பாருங்க. p அப்படின்ற இடத்துல 1 by x, q அப்படின்ற இடத்துல log x. So using this p I am going to find the integrating factor கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா வந்து e power integral p dx. e power integration of 1 by x into dx. 1 by x integrate பண்ணா log x. So again e power log cancel ஆயிடும். x தான் வந்து integrating factor. General solution formula என்னது? y into e power integral p dx is equal to integration of q into e power integral p dx into dx plus c. So y into x, இதோட ஆன்சர் x equal to integration of log x q e power integral p dx x into dx plus c. இப்போ இது வந்து நம்ம ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்கு, u v ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ u ஒரு டேர்ம் u ஆகும், இன்னொரு டேர்ம் dv ஆகும் எடுத்துக்கணும். ஸோ இது எப்படி பண்ணணும்னா, நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க பெர்னாலிஸ் ஃபார்முலா ஆறு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து யூன்னு எடுத்துக்கிறோம், ரிமைனிங் டேர்ம் ஃபுல்லாக டிவின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஐ லேட் அப்படின்னு ஒரு ரூல் யூஸ் பண்ணியிருப்போம். ஐ லேட் இதில் லாக் தான் ஃபர்ஸ்ட் வருது, அல்ஜிப்ரா அதுக்கப்புறம் வருது. அதனால லாக் வந்து யூவாகவும் எடுத்துக்கிட்டு எக்ஸ் டிஎக்ஸை டிவியாக எடுத்துக்கணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x dx, டிவி இன்டகிரேட் பண்ணால் v, எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x square by 2, எக்ஸை இன்டகிரேட் பண்ணினா x square by 2. இப்போ இதோடைய ஃபார்முலா என்னன்னு பாருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் v du. ஸோ இந்த ஃபார்முலா அப்படி தான் இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணுங்க. u இன்டூ v, அதாவது இது ரெண்டு இன்டூ பண்ணணும். log x இன்டூ x ஸ்கொயர் பை 2 மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் v x ஸ்கொயர் பை 2, v அப்படின்றது x ஸ்கொயர் பை 2 இன்டூ du, duன்றது 1 by x இன்டூ dx. இதில் ஒரு x கேன்சல் ஆகிடும். you will get x by 2 into dx. x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா again x square by 2 வரும். ஆல்ரெடி இங்க ஒரு 2 இருக்கு, x square by 4 மாறிடும். so x square by 2 into log x minus x square by 4 plus c. இதுல பாத்தீங்கன்னா 4 ஆல நம்ம இப்ப மல்டிப்ளை பண்ண போறோம். 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 4yx is equal to 2x square by into log x. ஆக்சுவலி இங்க 4 இன்டு பண்ணீங்கன்னா 4 இங்க கேன்சல் பண்ணா 2. so 2x square log x. இங்க 4 இன்டு பண்ணீங்கன்னா 4 கேன்சல் ஆயிடும். you will get minus x square plus 4 into c. so these are required solution. That's all. Thank you.